இஃப்தாருக்காக இன்றைக்கி செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாமா? இந்த ப்ரெட்டை ஃபஸ்ட்டு நான் இட்லி சட்டியில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்க போகிறேன். ஏங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம், மல்லித்தலை, பச்சை மிளகாய். மசாலா என்னென்னா சாட் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ மசாலா காரஞ்சாரமாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு ஸ்பூனால் எடுத்து நம்ம குட்டி குட்டியாக உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இட்லி சட்டிலேருந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வேக வச்ச ப்ரெட்டை ஓரங்களில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு சப்பாத்தி கட்டனால் இந்த மாதிரி நல்லா லேசாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம உருட்டின மசாலாவை இதை நடுப்பற வச்சு இது ஓரங்களில் மைதா பேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி ஒட்டிடலாம். இதே மாதிரி நம்ம வேக வச்ச எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு இதே மாதிரி மசாலாவை உள்ளே வச்சுட்டு இது ஓரங்களில் மைதா பேஸ்ட்டை வச்சதுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சாக்கா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி